மக்களே, நேற்று நான் பராசக்தி படம் பார்த்துட்டு வந்து என்னோட கருத்து தான் சொன்னேன். அதுக்கு தம்பி படம் நல்லாவே இல்லை, ஏன்ப்பா இப்படி போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. படம் இப்போ எப்படி இருந்தாலும் ஓட விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூ தான், ஏன்னே தெரில. ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ, இன்ஸ்டா, யூடியூப் எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் ரிவ்யூ தான். பராசக்தி படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் தெரியுமா? அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லா ஸ்டோரியிலையும் கம்பல்சரி அந்த படத்துலேருந்து நிறைய டைலாக் இருக்குது. எல்லா டைலாக்கும் வைப்பாங்க ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் ஃபயர் விட்டு இந்த படத்தையாட எப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். இது எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்துக்குள்ள ஓடிடியில் வரும். வரும்போது இதை சொல்கிறாங்களா இல்லையான்னு கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் அடிக்கிறாங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வேறு 2-3 பேர் படத்தையே பார்க்கல, அவங்க போட்ட ரிவ்யூ எடுத்து படம் உண்மையிலே நல்லா இல்லை போல. படத்தை பார்த்துட்டு அவங்க போடுற வீடியோ எடுத்து போடுங்க, தயவு செய்து நம்பாதீங்க. நீங்கள் என்னையுமே நம்ப தேவையில்லை, நீங்கள் படம் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த படம் முழுக்க முழுக்க நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அதில் இருக்க அரசியல்லாம் எடுத்துருங்க. நான் சொல்கிறது மேலோட்டமாக எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2-3 டீம் இருக்குது இதுள்ளே அடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக தமிழுக்குள்ளே போயிட்டு தமிழை பிரிச்சுட்டாங்க, அப்படி பிரிச்சுட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்கன்ற ஒரு அடி. இன்னொரு பக்கம் வந்து அதான் தளபதி படத்தை வந்து நிறுத்திட்டு இந்த படத்தை போட்டாங்க, சிவகார்த்திகேயன் மேலே ஒரு அடி. அவருக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சொன்னால் அவங்க எப்படி புரிய வைக்க முடியும்? அவர்னா படம் எடுக்கும்போது அண்ணன் கூட விஜய் அண்ணா கூட வந்து நான் சண்டை போடுறதுக்காக தான் இதை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சுவாங்க. இல்லை, அவங்களோட டேட்டு இது உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனா, ஓடிடியில் வந்து விற்றுட்டாங்க, ஓகேங்களா? ஓடிடியில் விற்றோன்னே இந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா கஷ்டம். ஆனால் இதே விஜயண்ணா படம்னா ஓடிடியில் விற்க மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளோ ஹையாக ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓடிடியில் விற்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாவில் போடுற நெகட்டிவ் ரிவ்யூ நம்பவே நம்பாதீங்க. இப்போ எனக்கு கீழே வந்து சில பேர் கதறுவாங்க, அதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கதறவங்களுக்கு அந்த படம் புரியல. ஒருத்தர்லாம் பேன் பண்ணுன்னு சொல்கிறாரு. பேன் பண்ணுறோன்றனா அந்த படத்தை நீங்கள் பேன் பண்ணுற யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து தமிழ் பிடிக்காதவங்க, தமிழ் இருக்கிறவங்க. உடனே இப்படி பேசுனான்னு உடனே அடிக்க வந்துடாதீங்க. நான் உண்மையில தான் சொல்கிறேன். ஏன்னா அது கிளைமேக்ஸில் இருந்து ஃபஸ்ட் ஆஃப் லேக் தான், ஒத்துக்கிறேன். லேக் இல்லைன்னா நான் சொல்லலை, சரியான லேக் தான். ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு கதை இருக்குது. அதுதான் நமக்கு முக்கியன்றேன். அது சொல்ல வர்றது தான், என்ன சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்குங்கன்றேன் திரும்பியும். சரிங்க மக்களே, வெயிட் பண்ணுவோம். நம்ம இன்னும் 3 மாதம் கழிச்சு ரீல்ஸ் விடுவாங்க. அப்படி நான் அப்படியே அதை எடுத்து போடுறேன் பாருங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எப்படிலாம் புகழ்வாரம் அப்படியே பறக்க விடுவாங்க ஃபயர். அப்படி இந்த படத்தில் ஏன்னா ஏற்கனவே எவ்வளோ படம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து ஃபயர் விட்ட படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அப்படி அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் சேர்ந்துடும். ஆனால் இந்த படம் ரொம்ப நாள் பேசப்படும், அது மட்டும் கரெக்டான உறுதி. திரும்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.